ஹாய் மக்களே, ஒரு அட்டகாசமான ஒரு மீன் வறுவல் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். சின்ன வீடியோ தான். ஒரு பேன் வச்சுக்கோங்க, கொஞ்சமாக எண்ணெய், ஒரு வெங்காயம் சின்னதாக நறுக்கி நம்ம அதை சேர்த்துக்கலாம். அது வதங்குற டைமில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதையும் சேர்த்து நம்ம நல்லா வதக்கிருக்கலாம். இந்த இஞ்சி பூண்டோட இந்த ஸ்மெல்லு போகிற அளவுக்கு வதக்கிட்டு தனி மிளகாத்தூள் 1 ஸ்பூன், தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக மஞ்சத்தூள் இதெல்லாம் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ண கருகாத அளவுக்கு நம்ம பண்ணிக்கணும். லோ ஃப்ளேம் வச்சுட்டு பண்ணிங்கனாக்கா கருகாது. ஒரு பாதி எலுமிச்சம்பழம் இந்த சாறு எடுத்துக்கலாம். அதையும் நல்லா போட்டு வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். அந்த புளிப்பு ஓவராக இல்லாதபடி இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அதுக்காக கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நம்ம அந்த புளிப்பை அந்த காரத்தோட காரம், புளிப்பு, உப்பு எல்லாம் அப்படி லெவலாக இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். இந்த மாதிரி தாங்க ஒரு கிரேவி மாதிரி வரும். அந்த கிரேவி தோசை தவா ஃபுல்லாக நம்ம அப்படியே பரப்பி வச்சுட்டு க்ளீன் பண்ணி வச்ச உப்பு மஞ்சள் தடவிய மீனை நம்ம சேர்த்துக்கலாம். அதோடு சேர்த்துட்டு ஒரு தட்டு போட்டு லைட்டாக மூடிக்கலாம். கொஞ்சம் நேரம், ரொம்ப நேரம் முன்ன அவசியம் இல்லை, லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. கொஞ்சம் அந்த மசாலாலாம் சுண்டி வர டைமில் நம்ம திறந்துட்டு அதுக்கப்புறமா மசாலா கருகக்கூடாது. அது ரொம்ப முக்கியம். அந்த கிரேவி கருகாத இருக்கணும். லோ ஃப்ளேம் வச்சிங்கனாக்கா அது கருகாது. இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு மசாலா வெந்து வர டைமில் மீனை நம்ம திருப்பிக்கலாம். இதை போல் மீன் உடையாத பார்த்து பக்குவமாக திருப்பிட்டு அந்த கிரேவிலாம் அந்த மீன் மேலே நம்ம அப்படியே அப்ளை பண்ணிவிட்டு லோ ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடு வச்சிங்கனாக்கா கருகிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி நம்ம மீனை நம்ம வறுத்து எடுத்தோம்னா சூப்பராக இருக்குங்க. டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கும். காரம், உப்பு, புளிப்பு இதெல்லாம் நம்மளுடைய இஷ்டம் தான். எவ்வளோ சேர்க்கணுன்றதை நம்ம சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை ஆப்ஷனல் தான், தேவைன்னா போட்டுக்கோங்க, இல்லைன்னா தேவையில்லை. இந்த மாதிரி ஒரு மீனை வறுத்து நீங்கள் சாப்பிட்டா அப்பப்பா சும்மாவே சாப்பிட்லாம். அந்த அளவுக்கு சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் மக்களே, அட்டகாசமாக இருக்கும். என்னுடைய வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.